ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி பாய்ஸ் சீசன் 2. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 எபிசோட் கிட்டே இருக்குது. ரன்னிங் டைம்னு பார்க்குறப்ப அரௌண்ட் 55 to 68 மினிட்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ இதோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லி புட்சரை ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அதாவது நாடலின் ஸ்டீல்வர்ஸோட இறப்புக்கு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம புட்சர் ப்ளஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு வாண்டட் கிரிமினல்ஸை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆல்சோ காய்ஸ், இங்கே இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவர் நேச்சுரலாக அவங்களுக்கு கிடைச்சதா இருக்காது. அதாவது காம்பவுண்ட் வீன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் இருக்குது. வாட்கிற கம்பெனி அவங்க குழந்தையாக இருக்கிறப்பவே அவங்க பேரண்ட்ஸ் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஒரு காம்பவுண்ட் வீயை அவங்க உடம்புல செலுத்திடுவாங்க. ஸோ அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சூப்பர் பவர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம ஹோம் லேண்டட் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிமினல்ஸ்க்கு அந்த ஒரு காம்பவுண்ட் வீ கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பர் வில்லன்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ மிலிட்ரியில் சூப்பர் ஹீரோஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு சூப்பர் வில்லன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். நம்ம ஹியூகி பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாரு. அதாவது வாட்க்கு அகேன்ஸ்டாக அந்த காம்பவுண்ட் வீ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண தர சொல்லி கேட்பாரு. ஆல்சோ காய்ஸ், நம்ம புட்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க பேர் பெக்கா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பான். ஆக்சுவலாக அவன் ஹோம்லேண்டரோட பையனாக இருப்பான். வாட் பார்த்தீங்கன்னா பெக்காவையும் அவங்க பையனையும் ஒரு பெரிய செக்யூரிட்டி சிஸ்டம் நடுவில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதாவது அவுட் சைடு வேர்ல்டுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன்ஸும் இல்லாத மாதிரி. பட் ஒரு டைமுக்கு அப்புறமா ஹோம்லேண்டரும் ஸ்டோம் ப்ரோன்ட்டும் பார்த்தீங்கன்னா பெக்காவோட பையனை அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ பெக்கா அந்த ஒரு ஃபெசிலிட்டிலேருந்து தப்பிச்சு புட்சர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. அதாவது என் பையனை கண்டுபிடிச்சி தர சொல்லி. நம்மளுடைய புட்சரால் டைரெக்டாக ஹோம்லேண்டருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியாது. அதனால் ஓட்டோட சிஇஓ கிட்டே போய் ஒரு டீல் பேசுவார். ஸோ இதுக்கப்புறமா கடைசியாக என்ன ஆச்சு, அந்த காம்பவுண்ட் வீ பற்றின டீட்டெயில்ஸ் வெளியே வந்தச்சா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் பெக்காவோட பையனை புட்சர் எப்படி மீட்டார், கடைசியில் என்ன ஆச்சு, இதே இதோடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.